ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் அவங்களோட பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்காக எல்லாரும் முன்னாடியும் அங்கே கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க, முகம் தெரியாத நிறையா பேர் இருக்காங்க, மீடியா இருக்காங்க. அவங்க எல்லாரும் முன்னாடியும் அந்த குழந்தைய அசிங்கப்படுத்துறது எதுக்காக? அவங்களோட பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்காக அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அது அசிங்கமாக இல்லை, அவங்களுக்கு அமைச்சருக்கே அசிங்கமாக இல்லை, அவங்க ஸ்டேட்டஸ்க்கு அது தப்பாகவே தெரியல அவங்களுக்கு. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும். அவங்க கிளாஸுக்குள்ளே போகிறப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா புக்கை பார்த்து இங்கிலீஷை வாசிச்சுட்டு இருக்காங்க. உடனே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு ப்ரீ கன்சீவ்டு நோஷன் அவங்க நம்பிட்டு ஒரு விஷயத்த வந்திருக்காங்க இல்லையா? அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, அர்த்தங்கள் தெரியாதுன்னு அவங்க ஒரு ப்ரீ கன்சீவ்டு நோஷனோட உள்ளே வராங்க. வந்த உடனே அந்த குழந்தைங்களை படிக்கிறத பார்த்துட்டு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க, பாருங்க இந்த மாதிரி குழந்தைங்க மனப்பாடம் பண்ணிட்டு படிக்கிறாங்க அப்படின்னு. குழந்தைங்க கிட்ட நீங்கள் பேசுறதுக்கு முன்னாடி எப்படி நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்தீங்க? அந்த குழந்தைங்களுக்கு அர்த்தம் தெரியாதுன்னு எப்படி நீங்கள் முடிவுக்கு வந்தீங்க? இவ்வளவும் அந்த டீச்சர் சொல்கிறாங்க, குழந்தைங்கள நீங்கள் சொல்லுங்கள், படிக்கிறப்ப நான் சொல்லி கொடுக்குறப்ப உங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் மீனிங் அர்த்தத்தை சொன்னேன், அந்த அர்த்தத்தை நீங்கள் புக்கில் நோட் பண்ணியிருக்கீங்கன்னு டீச்சர் சொல்கிறாங்க. அதுக்கு குழந்தைங்க ஆமான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களும் எங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. இவங்க உடனே டெஸ்ட் பண்ணுறாங்களாமா குழந்தைங்களை போய் 2 வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை கேட்குறாங்க. டெண்டர்னா என்ன, எவர்லாஸ்டிங்னா என்ன? அதுக்கும் அந்த குழந்தைங்க அவ்வளோ அழகாக பதில் சொல்லுதுங்க. அதோட மீனிங்கை அந்த ஒரு பொண்ணு எந்திரிச்சு சொல்லுது, எவர்லாஸ்டிங்னா கடைசி வரைக்கும் அப்படின்ற பதில் சொல்லுது. அமைச்சிருக்காங்க, பதறி போயிடுது.